வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். இந்தியாவில் ஆங்கிலம் பேசுபவர்கள் வெட்கப்படும் காலம் வரும் என்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் சர்ச்சைக்குரிய கருத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பதிலளித்தார். ஷாவின் கருத்துக்கள் அவரது தனிப்பட்ட கருத்து மட்டுமே என்றும், மக்கள் தங்கள் தாய்மொழிகளை விட ஆங்கிலத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றனர் என்ற நம்பிக்கையில் வேரூன்றியுள்ளதாகவும் பழனிசாமி கூறினார். ஒருவரின் தாய்மொழியை பாதுகாப்பதும் மதிப்பதும் முக்கியத்துவத்தை அவர் ஒப்புக்கொண்டார். சனிக்கிழமை கோவை சர்வதேச விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பழனிசாமி ஆளும் திமுக கட்சியை கடுமையாக விமர்சித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் திமுகவை பொறுப்பேற்கச் செய்வார்கள் என்று அவர் வலியுறுத்தினார். பொதுக்கூட்டங்களிலும் சமூக ஊடக தளங்களிலும் திமுக அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் வழக்கமாக பயன்படுத்தும் தவறான மொழியை அதிமுக தலைவர் கண்டனம் செய்தார். கீழடி தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியில் தனது கட்சியின் பங்கை அவர் பாதுகாத்தார். முன்னாள் அமைச்சரும் அதிமுக துணை பிரச்சார செயலாளருமான கே பாண்டியராஜன் ஏற்கனவே அதிமுக அரசு எடுத்த நடவடிக்கைகளை தெளிவுபடுத்தியிருப்பதை எடுத்துக்காட்டினார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடங்கப்பட்டு அதன் பிறகு தொடர்ந்தன என்று பழனிசாமி வலியுறுத்தினார். மதுரையில் முருகன் மாநாட்டை ஏற்பாடு செய்த இந்து முன்னணிக்கு பழனிசாமி தனது ஆதரவை தெரிவித்தார். எந்தவொரு அமைப்பும் தங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வழிபடுவதும் அதற்கேற்ப மத கூட்டங்களை நடத்துவதும் அடிப்படை ஜனநாயக உரிமை என்று அவர் வலியுறுத்தினார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மன மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு யோகாவின் முக்கியத்துவத்தை அதிமுக தலைவர் எடுத்துரைத்தார். யோகா தின கொண்டாட்டங்களை ஊக்குவித்து ஏற்பாடு செய்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் நன்றி தெரிவித்தார். தேசிய நல்வாழ்வுக்கான அதன் மதிப்பை அடிக்கோடிட்டு காட்டினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.